அதுக்கு நல்ல ஒரு சந்தோஷமே. எனக்கு ஒரு கிழமை வேலை போனால் கூட இந்த காசை சந்திக்கலாம் இல்லாம. இப்படி ஒரு கிஃப்ட் இது வரைக்கும் தந்த மாதிரி இல்லை இல்லை ஒரு நேரம் இல்லை. உங்களோட பிரச்சனை எனக்கு இந்த மனதை கவர்ந்தது. வேலையாட்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் தான் சொல்லுவேன். கடவுள் கடவுள் தான் அது உண்மை. அண்டு தான் இவனை தருவானே இல்லையன்ற மாதிரி சாமான் கிடைச்ச அப்புறம் காய்க்கு தருவாடு கட்டாயம். என்ன சும்மா இருக்கிறீங்க? நாங்களும் சும்மா இருக்கணும். நாம் வச்சிருந்தா கூட அந்த காசு ஒரு நாளும் சேதப்படுத்தி மத்திய இந்த காசு இழச்சிட்டு மாறு போமே அங்கே போமே அப்படியான அவசரப்படாதவங்க ஸ்லோவாக போட்டு ஸ்லோவாக போனால் தம்பியும் கிடைக்க மாட்டான். பின்ன கணக்கு அப்படி இல்லையான்னா இந்த தரத்தோடு சேரியில் விட்டு போடுவேன் தான். சின்ன ஒரு மாவுளையில் செஞ்சிருக்கேன் வந்து முன்னுக்கு. இதோ உங்களுக்காக கல்யாணிய வண்ணம் போய்கொண்டு நிற்கிறோம். ஓட்டையை போட்டோம். நீங்கள் முடிஞ்சீங்க எங்க விட போகலானே தக்கன எல்லாம் போண்ட வேண்டானீங்க ஏமாடா பஞ்ச பேரம்மானே கடையில் ஒவ்வொரு நாள் 90 பில் போய் கொண்டிருக்கிறாப்பா. அம்மா கம்பை கொடுத்தாங்களே இல்லையா? அம்மா கம்பை நான் கொடுத்தேன். என்ன பகடிக்கிறது ஹோட்டல் விட்டே பார்த்தீங்களா நன்மா ஒரு கிணத்துல வாளியை போட்டு விட்ட மாதிரி. தம்பி கலக்கிறாமடா. அவன் உடனே கவனியா திரும்பி பாராமல் இருக்கிறான்டா. அப்போ அவன் பழம் சேரதான் நிற்குதுமே முகத்தில் கொடுத்து விடு பழத்துக்கு. என்ன நோய்? எல்லாருக்கும் நோத்தான்டா. எல்லாருக்கும் நோத்தான்டா. எல்லாருக்கும் நோத்தான் வேண்டி எறியுது. ரெண்டாலும் உன்ன போல காவல் போல உனக்குலேஸ் உனக்குலேஸ் உனக்கு அதுதான் உன்ன காவாரில் விட்டேன். கயால மோபோ நிற்கிற கோவத்துக்கு இந்தா. ஓய் அவ சின்ன குட்டி ரெஸ்ட் எடுக்கணும். அடே அவ குட்டி ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு குட்டி ரெஸ்ட் அவன் கிடக்கிறான். கவலை சரி சொட்டுக்கு மூச்சு பழம் தான் வர்ற. ரெஸ்ட் எடு. இப்படி செய்யக்கூட உங்களுக்கு கொலஸ்ட்ரால் எல்லாம் அப்படியே கரைஞ்சி போம். உனக்கு கரைஞ்சி போச்சு இளந்தாரி. விட்டு தான் தூக்கி கொண்டு போய்ப்பான் ஹெல்ல. மூண்டாம் மாடி தூக்கி கொண்டு போய்ப்பாங்க இல்லையாடா படியா ஆடி. ஓ என்ன கஷ்டம்? நின்றறிய கஷ்டம்டா. இருந்தோண்டறி இருந்தோண்டறியா கல்லை உயர்த்தி போடு. இன்னொரு 50. அவன் வெள்ளனா கல்வி வண்டியில் இடையில கொண்டு வைக்க சொல்லி போட்டான். கல்வி எழுந்து போடான் காண பண்ண வேண்டான். சரி அவன் தான் ஆளொரு வேலையில ஒரு வீரன் தான். 50 அவசரப்படாதவங்க ஸ்லோவாக போட்டு ஸ்லோவாக போனால் தம்பியும் கிடைக்க மாட்டான். இல்லாட்டி அக்கினியை மாற்றி விட பார்க்கத்தான் சும்மா அப்படி இப்படி பார்க்கத்தான் பைத்தியமே திரும்பியில் சேவல்டா வெள்ளக்காரன் எந்த கிட்ட நிற்க மாட்டான். அவன் தான் வந்து ஓடெல்லாம் டபுளாக காமினவன். 20 தூக்கணும். ஓ 20 மேலே இங்க ஆளு இங்கே வெறுனிங்க உண்மையை பாருங்க. 20 பேர் கேட்குது. இங்க ஆள் இதோடு பாரு சிரிக்கு. 20 பாருங்க நான் சிரிக்கிறான். 2 4 கிலோமீட்டரோடும் சரிங்க. இங்கே கல்லிட்டு நிறைய மழை அது இது 4 இன்ச்சியடா 3 இன்ச்சியடா கல். அவன் 4 5 கல் 4 கொண்டு அவன் மேலுக்கு. அம்மா
போனோம்னா 12 கல்லு கொண்டு வரேன் 5000 தரேன். யாரு 12 கல்லு மேலே கொண்டு மூண்டா விளையாட்டு 5000 தரேன். 12 கல்லு கொண்டு போயிடாதப்பா. கொண்டு போய் காட்டுங்க அவருக்கா. நீ கொண்டு 12 கல்லு உனக்கு சாக்கில் வேண்டிதான் 12 கல்லு எப்படி 3 இன்ச்சு கல்லு 3 இன்ச்சு கல்லு ஒரு கல்லு எறியலாம நிற்கிறான் 12 கல்லு கொண்டு போக சொல்கிறான் அது 4 இன்ச்சு ஆ ஒன்று போகணுன்னா நான் பேருந்து கல்லு திரும்பி வர்றாக்குவேன் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பேன் அப்படியப்பா. ஏன் கவனம் என்ன கொடுக்குறா மூச்சு அவன் சொல்லுவான் மூச்சு விடுவேன்ப்பா. ஏழாமல் விரைக்க சொல்லுவான் ரீதசுவம் தூக்கி கொடுக்குறவனா ரீதசுவம். நிறைய போறீங்க அப்பா வரீங்க 2 எடுத்து கொஞ்சத்துக்கு 6 பெரிய மூச்சு எடுத்து விடு. அது பெரிய சவுண்ட் இறங்கிறாப்பா. பழம் அப்படியே வச்சு அடுக்கான். தண்ணி போகிற கொண்டு வேலை இது இப்படி எறிகிறதால கஷ்டம் கிடக்கும். உங்களை ஏற்றுக்க இப்படி எறிய கல்லறியா பக்கத்து. ரைட் கவனம் சரி. நாளைக்கு வேலை நாளைக்கு மெடிக்கல் ஒரு நாளைக்கு வேலைக்கு வந்த வேலை மெடிக்கல் லீவு. அதுவும் க்ளோஸ் போட்டு நிற்கிறவனுக்கு கரைச்சலண்டா. அதுவும் கூட சும்மா அக்னியை மாற்றிட புரியலப்பா. வேண்டாம் போடு. அப்படிதான் இருக்குன்னு இது. ஓ பழங்காலத்து பாலாம் பழங்காலத்து பாலாமை இல்லையடா மெச்சடா சிதாயன். அதை சரியா சொல்லவும் பயம் சிதாயன். ஓ சுத்து எடுக்க மாட்டான் கரைச்ச ரெண்டு எடுக்க மாட்டான் சுற்றி போவான் பேர். ஓ அது காணும் கல் அது பண்ண குறையத்தானே கொண்டு போகணும். ஒரு 100 ஓ என்ன கணக்கு அப்படி இல்லையான்னா இந்த சரத்தவன் சேரியில் விட்டு போடுவேன் தான் வாழ்க்கையில் வராது. ஏடா காணாமடா நாய்க்கு கணக்க வேணுமாமோடா. ஒரு 100 சின்ன ஒரு மாவுளையில் செஞ்சிருக்கேன் வந்து முன்னுக்கு. அப்படி பாருங்கோ பார்த்து சொல்லுங்கோ. பார்த்து கமெண்ட்ல கொஞ்சம் தூக்கி விடா சுவமில்லை அவங்களுக்கு. அது செய்வோம் பண்ண வேலை அங்கட வீட்டு வேலை முடிஞ்ச பார்க்கலாம் அனுப்பலாம். எங்க இங்கே வந்து பழக்கட்டி பழக்கட்டிக்க காட்டும் கூட இருக்கான். பழக்கட்டி மேலே என்ன வேலை நடக்குது? என்னோட பூஜை நடக்குது. இப்போ என் கல்லுக்கான என்ன எடுக்க முடியா வருமோ கணக்காரம் அப்படி கணக்கு தெரியாம வாழ்க்கை அவ்வளோ காலம் வாழ்க்கை.
என்ன ஆட போறீங்களா அப்போ பாட்டு படிக்க போறீங்களோ புறண்டா இப்போ ஹலோ ஓமோமையோ கொஞ்சம் டிலேயாக போச்சு கொரோனாக்காக வளர்க்குறேன் பாரு நான் வீட்டை கொஞ்சம் சின்ன ஒரு வேலையாக போயிட்டு சாமான் எடுத்து வச்சேன்னா அப்புறம் வளர்க்கிட்டேன் உங்கள் வேற வளர்க்கிட்டேன்னு சாமான் எடுத்து வச்சேன்னா அப்புறம் இந்த கல் 2 கொஞ்சம் ஏற்றி கொண்டிக்க டக்குன்னு வா நான் போட்டேன் சரி சரி அங்கே இந்த கல் எழுதேன் பொருள் போட்டு அப்படி பார்ப்போனா முந்தி கொஞ்சம் 3 இன்ச்சு கிடந்தது அது எல்லாம் பார்த்து தான் சொல்லியிருப்பேன் அதுவும் போடுது எல்லாம் போகுது எல்லாம் போகுது கணக்கு புல இல்லை 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 அப்படி சொன்னா இதெல்லாம் தேவையில்லாமல் இல்லை இங்கே கிடக்குது என்ன தேவை 3 இன்ச்சு கல் தேவைப்படாது புல 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 இல்லை இல்லை ஆனால் நான் அது எத்தனை கல் கிடக்கான்னு எனக்கு தெரியும் தானே என்னத்தை சொன்னாலும் புல கணக்கு புல ஏன் என்ன என்ன கதையோ போட மூடா கல் மிஞ்சும் இல்லாது காணாமல் வராது இந்த பழ கட்டி தான் ஆடுறா ஒரு வீடியோ கேட்டான் அதுக்கு என்ன டிக்டாக்ல போட்டு விட்டான் பழ கட்டிட்ட யூனிஃபார்ம் தான் போலக்கண்ணே மேலக்குரிய மேசம் மேலே யூனிஃபார்ம் மேலக்குரிய யூனிஃபார்ம்டா விடுவான் இல்லை இந்த முழுசா விடுங்க படம் அப்போ இந்த முக்கால் முழுசா விடுங்க அது இந்த உடைச்சி பாதி வைக்கிறது இது படம் அப்பா இந்த கணக்கு என்னத்தை சொன்னா போல உள்ள அரைவாசி முக்காசிலாம் வருது அடே அது என்ன தெரியுமா புலந்த பாதிக்கு இங்கே வந்து தேவை உனக்கு என்ன இருக்கிற அடே தேவையில்லாமல் கிடந்து பல கொண்டு அழிக்கொண்டே போடுறது காணும் வா வா என்ன நடக்கணும் மேலே வா வா இது என்ன அப்போ இப்போ இல்லாடி சாமான் வேலை செய்யலாண்டாங்க அப்புறம் இதில் எல்லாம் ஊக்கப்படுத்துகிறேன் ஜீன்ஸ் யாரு நானும் பாவாடு அரே அப்படி செய்வோம்பா அவனுக்கு உதவியாகும் போகிற இல்லை கொண்டு போவோம் உதவியாகும் ஒரு அடியாக இவனை கொண்டுவோம் என்ன உலா நான் போட்டு கொஞ்சம் கல் தூங்க ஆளுக்கு கொண்டு வாங்க இப்போ எங்கே அங்கே ஆள் கொண்டு ஆள் கொண்டு போ தான் 3 எடுத்து போட்டான் ஆள் விலாசத்தை கொண்டு கொண்டு போட்டு விடு ரைட் லாஸ்ட் இதோ உங்களுக்காக கல்யாணிய வண்ணம் போய்கொண்டு நிற்கிறோம் இதோ உங்களுக்காக இந்த ஜிப்சம் காருக்கு இப்போ அடிக்க போகிறோம் பாரா இந்த 4 மணிக்கு சேனல் வர மாட்டவர் அடே ஒரே அடியாக வேறாங்கடாப்பா எல்லாம் இதில் இப்போ பாரத்தோட பழம் எல்லாம் ஆகுதுடாப்பா பழம் ஏற்கனவே கணம் பழமும் நோமல் பழம் வேண்ட பரவாயில்ல பிலாப்பழம் இல்லை பிலாப்பழம் இல்லை கருத்த பழம் கருத்த கொழும்பான் வாடா அதில் ஒன்றே மாவுள்ள விட்டு அதுங்க ஒரு அடை அப்படித்தான் அடே இங்கிட்ட இதில் பொறுக்கி ஒரு சொப்பினு அப்பா இந்த இதெல்லாம் அப்படியே போதப்பா எல்லாம் போட்டு விடு வேண்டியது போயிடலாம் கறி காணுமே இப்போ போய் கையில் கொண்ட கீழே போட்டு வந்தோம்பியா முடுவக்கண்ணா ஓ அப்படியே கணக்காக விட்டுருவான் இல்லை கீழே ஒரு பெட்டிக்கை போட்டு வச்சான் இல்லை சாமானம் அது கொண்டே போட்டுவிடும் இதுக்குரிய சாமான்கள் தான் கீழே செய்கிறான் வேலை ஓட்டை ஒன்று விட்டிக்காங்க வருது கோட்டு ஒருவார் மற்றது இனி ஓட்டேன்டா அதெல்லாம் கிழக்கிலாம் போடுறோம் அதை விடு 2 விட்டுவிட்டா சுவம் இல்லை எங்கே விடுறது போட்டு வச்சாங்க எது நம்பிட்டு
செல்ல எடுத்து விட்றேன் சீ எடுக்கல விட்டா அதுக்கு அதில் விட்டு டேங்கிൻ്റെ பக்கம் தான் விடும் அதுக்கு கிட்டியாக அடிச்சு விடு செய்யலா இது மேலே இது ஓவர்ஃப்ளோ தானே ஓவர்ஃப்ளோவுக்கு வந்து எதுக்கெல்லாம் அடுப்போம் ஓவர்ஃப்ளோ இந்த ஒட்டு நீரம் வரும் இங்கே அது சரி இல்லை பெண்டை போட்டு திருப்பி இருக்கா விட்டுருவா சரி இதில் போட்டோம் இதில் ஓட்டையை போட்டோம் சரி நீங்கள் மூடி செய்யுங்க எங்க உடைப்புகள் தானே உடைப்புகள் தான் நீங்கள் போய் அந்த கில்ட்டி எங்கடா கில்ட்டியை கொண்டு கொடுங்க இருக்கா பழுதா போய் கிடக்கு கில்ட்டியால ஒரு ஹில்ட்டியாக கிடக்கு எல்லாருக்குமே கில்ட்டியாண்டா அது அப்படியே கிடந்தா பழுதா இல்லை இந்த பிரச்சனை காய்ச்சுவேன் பழக்கடி வா இப்படி கூப்பிட அப்புறம் அந்த அன்னைக்கப்பா அந்த வீடியோ போட்டானே யாருமே கொடுக்க சொன்னாங்க வரையா சும்மா வெம்பல கயக்க கூப்பிட்டேன்னு சொல்லி கதைங்கடாப்பா அதுதான் பேர் ஆ ஆனாப்பா அங்கே உங்களையும் எங்களை விட்டு போக விடுது இல்லை வேலை பார்த்தீங்களா போக இழுத்த விடுதான் வேலை இன்னும் மதில் வேலை கிடக்கு ஏன் மதில் வேலை முன்மதில் ஓ பழத்தை கூப்பிட்டு போட்டு பாடியில் நம்பிடான்டா அடைஞ்சிடாப்பா அடைஞ்சி இந்த பொட்டி கிடாச்சாங்க பாத்தியோ இங்கே எல்போ உங்க கிடக்கத்தக்கன எல்லாம் வேண்டா நீங்கள் ஏமாடாப்பா இங்கே பேராம்மானே வேண்ட தான் தெரியும் கடையில் ஒவ்வொரு நாள் 90 பில் போய் கொண்டிருக்கிறாப்பா கிளிக் என்ன விளங்க கிளிக் கொண்டு விளங்க போட்டு விளங்காமல் தான் நான் கல்லே அக்யூரேட்டாக கணக்கு பார்த்து சொல்லியிருக்கிறேன் அக்யூரேட்டாக பார்த்து போட்டு பொறுக்கி தெரியுது பொறுக்கி தெரியுதுன்னா கிடக்கிற சாமான் போக்காட்டு தான் பொறுக்கி திண்டாளப்பா இதுங்களா அதான் பொறுக்கியாடு பொறுக்கி திண்டா போடு அக்குரேட் அடி அடிக்கிறா நீ அக்குரேட் இந்த புலமின் ஜாமான் இதுகளே இது உங்கான் வைக்கணும் உங்கான் வைக்கணும் கொண்டு கீழே வச்சுக்குவோம் இதில் கிடந்தா மார்க்கு போட்டு செய்வாங்க வேலையில் இது எப்படிதான் தம்பி இது பார்ப்போம் உள்ளட்ட கிடக்கும் அந்த பார்ப்போம் சாமானும் இல்லை எட்டி பார்க்க மங்கையுனை தொட்டவுடன் மறைந்து விட்டாலும் நான் மறுபடி பிறந்து அங்கே போவோம் கீழே போவோமா ஒரு சர்ப்ரைஸ் வந்து செஞ்சு விடல இந்தா இப்படி நான் காசு காணாது எங்கால நேற்றாங்க 40 கொடுத்தாங்களே அம்மாவுக்கு 50 கொடுத்தாங்களே இல்லையா அம்மாவுக்கு 50 நான் கொடுத்தேன் என்ன பகடிக்கிறது கணக்கண்டா கணக்கு இதாக இருக்கு எனக்கு இது கிலோவுக்கு சரி இந்த மாதிரி என்னன்றப்ப சமாளிக்குது இந்த மாதிரி சமாளிக்கட்டுமா மாதத்துக்கு காணாதோ அவ்வளோ முடியுவாங்க மாதத்துக்கு மாதத்துக்கு 40 வேணும் ஹோட்டல் விட்டே பார்த்தீங்களா நன்மை ஒரு கிணத்துல வாளியை போட்டு விழுத்த மாதிரி கிணத்துல வாளியை போட்டு விழுத்த விட மோசம் அடே கணக்க போட்டாக்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடும் மேல் வேலைன்னு சும்மா சொல்கிறான் சாமானெல்லாம் கீழே இருந்து சாமான் அதை விட இவ்வளோ உயரத்துக்கு இவ்வளோ உயரம் உண்டாலும் பரவாயில்ல அங்கால உயரம்
அதான் அதான் கீழே இருந்து போகணும் ரெண்டு வேலை சாமான எதுக்கு அங்கே ஏற்றி கட்டி அங்கே பூசி என்னப்பா எல்லாம் வேலானேப்பா என்ன போதாது ஒரே கண்ட செய்ய மாட்டாலே என்ன கதை ஆ இப்போ 100 மாடி கட்டங்கள் கட்டுறதெல்லாம் பார்க்குறீங்களே நீங்கள் கொழும்புல போய் பார்த்துருக்கணும். நல்லா இன்றைக்கு இந்த மாப்பிளை அடிக்க விடையில ஓ நாளைக்கு வந்து அவங்க அடிக்கலாங்க வெளுக்கிடுவோம் நாங்கள் ஓ மண்ணை இழுத்து முடியட்டும் போகிறோம் கிளவை எப்படி போடுறான்னு பார்த்துட்டு போம் ஒரு பண்டில் மண் எழுதாண்டா சரி. இப்போ என்ன பூச்சி எது இல்லை இல்லை இங்கே யாழ்ப்பாணத்தில் அந்த அறைக்கு பாய்ச்சிக்கு நிலத்துக்கு அந்த அறைக்கு வழியில் அது அதுடா நீலம் மற்ற தூணுக்கு எடுக்கிறத கொஞ்சம் முழிப்பானதை எடுங்க இருக்கா முழிப்பாண்டே என்ன ரோஸில் எடுப்பேன் ரெண்டாலும் ஒரு கலரில் கொஞ்சம் வேலை வெளிச்சமாக இருக்கிறத கதைங்க ரெண்டா லைட்டே போட்டு விட்றான் இப்போ வெளிச்சமாண்டா ஓ அதுதான் அதுதான் ஓ ஓ கருப்பும் வந்தாலும் கருப்பு பாய்ச்சிட்டு இப்போ ஒரு 2 அடி கருப்பப்பா ஒரு 4-5 பீலி வெள்ளையில் எல்லாடி கோல்டில் அப்படி வந்தான் இல்லை. வேறப்பா கீழே நிற்கிறாள் பொஸ்ஸுக்குள்ள கொஞ்சம் பெரிய ஓட்டைக்கெலாம் இல்லைனாப்பா அந்த குட்டி ஓட்டைக்கெலாம் அழுக்கிறேன் இவ்வளோ ஆசைப்பட்டு அதுக்குள்ளே என்ன சொல்கிறது இந்த கவனிப்பில் கூர்மையாக இருக்கணும் மாவட்டத்தில் இதுக்கெல்லாம் ஏன்னா கண்ட ஆட்டுகளுக்கெல்லாம் இல்லை கிட்ட மட்டுக்கு என் தட்டு படித்தேன்னு சொன்னால் அப்புறம் புருவம் பூசுறதுக்கு இன்னொரு வேலைக்கு வரும் நீங்கள் ஓ பழம் ஒரு சருகாம நான் சருகாமேந்து அவஞ்சினாகும் அவன் எல்லாம் நான் தான் சொன்னான். அப்பா சொன்ன வந்து வேறு ஆமை சிதாயாமின்ற அது அது இந்த விளக்கத்தை அப்படி என்று நான் இப்படி சொல்லிவிட்டேன். மண் இருக்க படிக்க கூட மண் மண் இப்போ அன்றைக்கு 97 இருந்துச்சு இப்போ அப்புறம் 1,05,000 அன்றைக்கு 97 பேர் 95க்கு வந்துருக்கு. அது இப்போ செய்ய டீசல்கள் இதை கூடத்தானே மண் இப்போதைக்கு வர போகின்றாலும் அதுக்கு எல்லா இடமும் அந்த கல்விகளையெல்லாம் துப்புராக வரக்கூடிய மாதிரி வேலைப்பாடு கிடக்கு கணக்கு. அங்கே வந்து மாவுளை காட்டுறேன்பா. ஓ அப்போ இங்கே விடிய வந்த அப்புறம் என்ன அழைப்பேன் மாவுளை காட்டுகிறேன் எந்த மாவுளை இதுக்கு பதிக்கிறேன் இது இருக்கோ. ஓ நல்லா பயந்தேன் எப்படி எழுப்புறீங்கன்னா எழும்பிட்டேன் ஏற்கனவே. இங்கே இதுக்கு பதிச்சிருக்கல மாவுள் நிலத்துக்கு. ஓ இதை தான் அடுத்தாக பதிக்கும். மாவு கிடைக்காங்க அங்கே இல்லை இதுதான் கிடக்கு இங்கே இருக்கு உது கிடக்கல அது பதிச்சாது. இப்போ இந்த மாவில் எடுத்து இப்போ கிடக்கண்டா பதிக்கணும்னா அங்கே கிடக்கும் இந்த பிளானில். இதே பிளானில் இல்லை. இப்போ இதை எடுத்து போய் பதிக்க சொல்லு நாளைக்கு வந்து பிடிக்க கொஞ்சம் பொறுங்க. அன்றைக்கு வந்து வீடியோவில் காய்ச்சி நாங்கள் வந்து எங்களோட வீட்டை வேலை செய்கிற பழத்தை பற்றி பழத்துக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் உண்மையிலே லண்டனில் இருக்கிற ஒரு அங்கிள் ஒரு ஆள் அவருமே ஒரு வயதானவர் தான். அப்போ அவர் வந்து என்ன ஃபோன் பண்ணி சொன்ன விஷயம் வந்து கிருஷ்ணா இந்த மாதிரி நானும் வந்து சின்ன வயசில் சரியாக கஷ்டப்பட்டேன். அதால் அந்த தம்பியை பார்க்க எனக்கு பாவமாக இருந்துச்சு. வந்து நான் ஒரு சின்ன ஒரு தொகை ஒன்று அனுப்பிட்டோம் அதை வந்து அவர் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ இப்போ ஆளை சந்தோஷப்படுத்துறக்காண்டி அந்த ஒரு தொகையை நாங்கள் கொடுக்க போகிறோம். அதே டைம் நேற்று ஏர்மனிலேருந்தும் எங்களோட அண்ணாவரால் அடித்த ஒரு சம்மந்தமாக கதைக்கணும்னு நாங்கள் எனக்கு கதைக்கல. மேபி அவருமே தந்தால் நாங்கள் கொடுப்போம். தராட்டி அதை அவரை பொறுத்தது என்ன இப்போ இதை நான் அப்பாட்ட கொடுத்துருக்கேன். ஒரு மூத்த பிரஜையாக அப்பாவே இருக்கா பழத்தை இருக்கா பழக்க வச்சு அவளை காட்டி கொடுத்து விடுவோம். கொஞ்சம் கதை கொடுத்து விட எடுத்தா கொடுக்காம விரட்டு ஒரு மண்ணோட பாப்பு இந்த திறமையை பாப்பு எந்த திறமை மண்ணோட விரட்டு இருக்கா இங்கே பழமை ஒன்றே போகிறேன் வாளியோட வாரான் இந்தியாவில் வந்து கூட கொஞ்சம் பிடிக்கா. இதுக்குரிய சீமெண்டை கொண்டு வருவாங்களே
ஏன்னா குடி தண்ணி என்ன வழக்கம்? ஓ குடி தண்ணியா? குடி தண்ணியா? நான் வெயிலத்து வந்து கொஞ்சம் ஓ இது குடி தண்ணி இல்லையா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை நீ இப்போ என்ன குடிக்க வச்சிருப்பேன் சாத்து. நான் சொன்னேனே நீ பார்க்குற வேலையிலண்டா. எல்லாரும் தண்ணி தானே விடு. ஓய் பழக்கட்டின்ற பாடு உறக்கம் இல்லையா? அடிதான் தண்ணி நீ காட்டி விடணுமோ? கிடக்க வேண்ட கொஞ்சம் தண்ணி கிடக்குங்க விடுறதா பழம் கிடக்க அது சில வேலை இதுக்கு தான் வரி அண்டைக்கு வேலைக்கு வந்து ஏன்னா நேற்று வேலை இல்லை மேசங்காரருக்கு இண்டே தான் வேலை கொடுத்தாங்க வேலை. ஓ என்னது டக்குன்னு அந்த சீமெந்திக்கு ஒரு 200 ரூபா கூடின மேலே வேலை கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகும். பிரேக் டவுன் பிரேக் டவுன் எல்லாம் முடி கேட்க அடே இவன் கமராவோட நிற்கிறான் நான் கவனிக்கல. ஓய் ஆளுக்கு நெருப்புடா. ஆளு நெருப்பு. சரி சரி அப்போ பழக்கடியிருக்க நிமிதியில் கதைப்பம் மெம்பல அன்றைக்கு நாங்கள் உங்களை வச்சு வீடியோவில் கழிச்சினாங்கள் தானே. கழிச்சதுக்கு அப்போ அதுக்கு பதிலாக என்னை போல ஒரு வயதான ஆள் எனக்கு ஒரு சின்ன ஒரு உதவி ஒன்றை செய்து கிடக்கு. உன்னை சந்தோஷப்படுத்த சொல்லி உதவி என்ற விட ஒரு பரிசு உண்டு. ஒரு பரிசு ஒன்று கொடுக்க சொல்லி தந்து கிடக்கு. அன்பு பரிசு. அப்போ எண்ணி பேர் எவ்வளோ கிடக்கண்டு? எவ்வளோ 25 கிடக்கு. அப்போ அப்போ என்ன ஆள் ஃபீல் பண்ணு கேளுங்க. அப்போ இன்னைக்காக கதை இன்னைக்காக சந்தையை பற்றி ஒரு சந்தோஷமே ஆளுக்கு நன்றி சொல்லி அதையும் காட்டுறேன். நீங்கள் அவர் தான் அனுப்பினாள். சரி தவம்னு சொல்லி தவம் ஜெயராயா அணிஞ்சு 25,000 அமௌண்ட்டா அது அப்படியே உங்களுக்கு தந்துக்கேன். அவருக்கும் கோல் அடிச்சு தரேன்னு சும்மா ஒரு சொல்லி விடுவோம். அடுத்து இந்த பார்த்தா அந்த ஆஃப்லைனில் கோல் போதில்லை. இப்போ நீங்கள் கதைங்க இப்போ சரி எப்படி பழம் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை சந்தோஷமாக கிடக்கு. இப்படி ஒரு கிஃப்ட் இது வரைக்கும் தந்த மாதிரி இல்லை இல்லை ஒரு நேரம் இல்லை. பார்த்தீங்களா விளையாட்டு எங்களை வீடியோவில் சும்மா வம்பலா காய்ச்சும் உண்மை 1000 ரூபா இருந்தால் கூட இந்த இடத்துல பெருமை ஏன்னு இந்த 25,000 ரூபா காசு எடுக்கிறது எத்தனை நாள் வேலைக்கு போகணும்? 7 நாள் வேலை 8 நாள் வேலை போகும். 7 நாளும் வேலை பேர் சும்மா இருந்துட்டு வருது. சும்மா இருந்துட்டு வெயில் காஞ்சி குளிக்கணும். ரிங் போக இருக்கிறார் இல்லையா? அது வந்து உண்மையிலே அவர் வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் அவருமே வந்து இப்போ லண்டனில் இருக்கலாம், இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து உங்களை மாதிரி அடிபட்டு நொந்து கஷ்டப்பட்டு ஒரு ஆளாக இருக்கிறால இப்போ அவர் வந்து இந்த ஒரு உங்களோட ஒரு நிலைமையிலேருந்து யோசிச்சு பார்த்துருக்கார். விளங்கு யோசிச்சு பார்த்து நானும் இப்படித்தானே கஷ்டப்பட்டேனான்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து இப்படி கஷ்டப்பட்டது உங்களோட அந்த குடும்ப வரலாறுகள் எல்லாம் வந்து சொல்லும்போது அவர் தானாக வந்து உணர்ந்து அண்ணாவோட வந்து நான் கதைக்கும் போது பக்கத்தில் இருந்தேன்னா அப்போ வந்து அண்ணா காய்ச்சவர். அப்போ அவர் வந்து சொல்லியிருக்கார், நானும் வந்து இப்படி தான் அப்போ சின்ன வயசில் வந்து சரியாக கஷ்டப்பட்டு தான் வந்து இப்போ தான் இங்கே வந்து இருக்கிறேன். ஆளும் வந்து நல்ல வயது போனாலும் இருந்தாலும் எங்களை போல அந்த பழச மறக்கேள்வி ஒரு நாள் கட்டாயம் பழச மறந்துருந்தால் இன்றைக்கு இது என்ன என்ற அளவுக்கு இவரை போய் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை எல்லாருக்கும் வராது. அந்தளவுக்கு அப்படியானவே நானும் அப்படி ஒரு நிலைமையில் இருந்தால் இன்றைக்கு இப்படி இருக்கிறேன் ஒரு ஞாபகம் ஆளுக்கன். அந்த இடத்துல வந்து அண்ணா சொன்ன விஷயம் அதுதான், இவ்வளோ பேர் தெரிஞ்சும் நீங்கள் ஒரு வயதான ஐயா இந்த இடத்துல பார்த்துட்டு அடுத்து இப்படி ஒரு கிஃப்டாக வந்து கொடுக்கணும்னு சொல்லி அவர் வந்து கடைசி உதவின்னு சொல்லலையா, ஒரு கிஃப்ட் அன்பு பரிசு அன்பு பரிசு அப்போ வந்து வந்திருந்தேன். அப்போ அண்ணா வந்து நாங்கள் வந்து வீடியோ போட்ட சார்பில் வந்து அண்ணா வந்து கூடியப்பாக நன்றி சொல்லியிருந்தவர். அப்போ வந்து இதுக்கு வந்து நீங்கள் தான் இந்த இடத்துல கதைக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், கதைக்கணும்னு சொல்லி நன்றி சொல்லணும் கட்டாயம். நீங்கள் வந்து அடியா இப்போ அன்று தான் இவனை தருவானே இல்லையன்ற மாதிரி இருக்கு. சாமான் கிடைச்ச அப்புறம் காய்க்க தருவோட கட்டாயம்.
சொல்லுங்க உங்க இப்போ அன்னைக்கு நன்றி. அன்னைக்கு நன்றி. கணக்கு கலைக்க மாட்டேன் அன்னைக்கு நன்றின்னு சொல்லுது. ஆளுக்காக அந்த சார்பாக சொல்ல போயிருக்கல உண்மைக்கு அந்த நான் வந்து கலைக்கே ஒரு கிடந்து நிற்கிது. அதுக்கு நல்ல ஒரு சந்தோஷமே. இன்னைக்கு ஒரு கிழமை வேலை போனால் கூட இந்த காசை சந்திக்கலாம் இளமை. அப்போ அப்படியான இளமையில எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் கூட அவருக்கு இந்த பணம் கிடைச்சிருக்கிறதுக்கு ஆளுக்கு மனமார்ந்த சந்தோஷமும் ஆளுக்கு பணத்தை கொடுத்த நீங்கள் நன்றி நன்றின்னு சும்மா கொஞ்சம் ஒரு நிமிஷம் தொடர்ந்து கதைங்க வேணும் ஆகலை சரியாக இருப்பார் உங்களோட குரல் பார்க்க. இப்போ நீங்கள் உங்களோட ஒரு சும்மா உங்களோட வாழ்க்கை வரலாறே சொல்லலாம். இன்னும் நம்ம கஷ்டப்பட்டு வந்தேன்னா இத்தனை வயதுலேருந்து தொடர்ந்து வேலைக்கு போனான்ற கொஞ்சம் கதைங்க வேணாப்பா. நான் கதைக்கிறேன் சும்மா கொஞ்சம் 2 வயசு நான் கதைங்க வேணும். நாங்கள் கதைக்கிறோம் தான் இந்த நேரம் நாங்கள் கதைக்கிறோம். எல்லாத்தையும் போய் அவர் அழுது விடுங்கோ போனா போதும். ஆனந்த கண்ணீர் போனா போகட்டுமா? அதுவும் பரவாயில்லை இப்போ அதுவும் பரவாயில்லை. அப்போ வந்து இதை வந்து பயங்கர ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நிறைய. அது ஓகே தானே? உண்மை தானே? ஏன்னா இப்போ இதை வந்து வீட்டாள்கிட்ட கொடுக்கும்போது அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. என்ன செய்ய போகணும் கேளால் வீட்டை கொடுத்தோங்க அல்லாட்டி பின்ன பார்ல நிற்க போதாரி பழக்கம் மட்டும் இல்லை பழக்கம் மட்டும் இல்லை. என்ன செய்வியல்? அம்மாட்ட அம்மாட்ட கொடுப்பேன். அம்மாட்ட கொண்டு கொடுத்துட்டு பிடிக்க பண்றது அந்த பழக்கம் அப்படின்னு இல்லை. அந்த அம்மாட்ட கொடுப்பாங்க. நாம் வச்சிருந்தா கூட அந்த காசு ஒரு நாளும் சேதப்படுத்தி மத்திய இந்த காசு கிடைச்சிருந்தேன் மாறு போமே அங்கே போமே அப்படியான பழக்கம். இப்போ இந்த உங்களோட வாழ்க்கை வரலாறு இப்போ நீங்கள் கதைக்கவும் இல்லை கூடுதலாக, நான் கதைக்கவும் இல்லை. இது சம்பந்தம் கூடுதலாக கதைச்சால் வந்து அப்பான்றாலும் அப்பா மூலமாக உங்களோட கையில் வந்தாச்சு. நீங்கள் சந்தோஷப்பட்டு கொடுத்தாங்க ரெண்டேக்குள்ள இப்போ அப்பா மூலம் வந்தேக்குள்ள ஒரு 5 அப்பா கொடுத்தா டைம் இல்லை. அதுதான் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன் கடைசி நீ சொல்லி போட்டு. அப்போ அதால் வந்து நீங்கள் என்னென்ன காய்ச்சி பேசி முடிவு எடுத்துக்கொள்ளுங்க. ஏய் ரெண்டு வீடியோ முடிச்சாப்புல என்னன்னா வீடியோலாம் விஷயம். அப்போ நான் சொல்ல போகிறேன் என்ன சொன்னால் எனக்கு இதை பற்றி அங்கே யார் அடிக்குது லண்டன்கார அடிக்குது பின்ன கிளவண்டா என்ன காய்க்கிறேன். ஹலோ சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. சொன்னேன் பார்த்துக்காங்க. ஹலோ ஓம் தவமங்கள் அந்த அண்ணன் கதைக்கிறார் கதைங்க. நீங்கள் அந்த காசு அனுப்பி விட்டீங்க. ஹலோ ஹலோ வீடியோ தெரியலையா? வீடியோ ஆன் பண்ணுங்க நாங்களுக்கா போஸ்டும் கைக்கிறார். ரைட் தம்பியும் தாடிதான் ஐயாவும் ஆளும் தாடிதான். நல்லது. ஹலோ கதை கிட்டத்தட்ட பழமே தான். ஆனால் கலர் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் வித்தியாசம். ஹலோ ஆமாம் சொல்லுங்க. என்ன சும்மா இருக்கிறீங்களா? இருக்கிறேன். நீங்கள் நாங்களும் சும்மா இருக்கோம். பிரச்சனை இல்லை. உங்களோட வீடியோ பார்த்தேன். அப்படி உங்களோட பிரச்சனை எனக்கு இந்த மேலே கவர்ந்தது. நாங்களும் கொஞ்சம் இப்படித்தான் சின்னதில் அப்பா இல்லாமல் 20 வயதிலே கஷ்டப்பட்டு இருந்தாங்க அம்மாவோட இருந்து. அப்போ அதை நினச்சி தான் அது நான் உங்களுக்கு நான் உதவி செய்வேன் தோன்றுறது. அது உதவி அண்டு இல்லை உங்களுக்கு நான் தந்த ஒரு இருக்க பிரச்சனை. ஆனால் இப்போ எத்தனை பேர் பார்த்த இடத்துல ஒரு இதுக்கு உணர்த்தேடா பையனை அவருக்கு வந்து உணர்த்தி இருக்குதுன்னு அவர் அந்த ஒரு கஷ்டப்பட்டபடியாக அவருக்கு உணர்த்திருக்கு. எந்த ஒரு சகோதரன் மாதிரி நினச்சி தான் நான் அந்த இது செய்திருக்கிறேன். அது உதவி அண்டு இல்லை ஒரு இதாக இருக்கு. பரிசு அன்பு பரிசு அன்பு பரிசு பிரச்சனை. கதை வருது இல்லையாடா பகல்லி. நன்றி. அவளை அனுப்பி நான் கேளுங்க. நான் பட்டி கட்டி தந்த சந்தேகம் இருக்கலாம். இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை கேளுங்க. நன்றி. கிருஷ்ணாவுக்கும் கடவுள் தான். அது உண்மை. கிருஷ்ணாவுக்கு அப்பா அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லுவோம். ஆள் இல்லையா? அவர் இல்லையா? எங்கள் அப்பாவும் இல்லையா? போயிட்டு இறங்கியோ செல்லக்கிளி இல்லாத இடமே இல்லை. சரி. ஆளை உண்மையிலே இந்த பிள்ளைய நீங்கள் உழவுறதுக்கு சந்தோஷப்படுத்தி இருக்கிறீர்கள். அவர் கொஞ்சம் கதைக்க பேச கொஞ்சம் பஞ்சிப்படுறார். திக்கிவாங்க பக்கன்னு இருக்கிறார். ஆமாம். அவை இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் எங்களை சார்பாக நன்றி சொல்கிறோம். உண்மையாக நீங்கள் இவ்வளோ ஆக்களுக்காக பார்த்து முடிய உதவியாளருக்கு என்ற ஒரு சந்தோஷமாக ஒரு பரிசாக செய்திருக்கிறீர்கள்.
ஆளை நல்லா அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு விரும்புகிறார். ஆளுக்கு ஒன்றும் கிடைக்க என்னென்னு தெரியலையே, ஆளுக்கு நன்றி நன்றி என்னொன்று இருக்கிறார். ஓமம் இது என்னுடைய சகோதரனுடைய செய்ததை கேட்ட மாதிரி எல்லாம் ஓமம் சொல்றாங்க. என்னோட கொடுத்த மாதிரி இருக்கு. சரி, ஓகே ஓகே. அப்போ சந்தோஷம், மங்கள் சந்திப்போம். நன்றி. நான் உங்களுக்கு வழுக்கிற போகிற வழியில் கதைப்போமா? சரி சொல்லுங்க. ஓகே ஓகே. கதைக்க அவன் நோம்பலாக கதைக்கிற குறைவு தானே. அப்போ உண்மையிலே வந்து மறுபடியுமாக நன்றி. தவமங்களுக்கு வந்து அனுப்பி இந்த நான் ரிசிப்டையும் காட்டி வந்துட்டு பழத்தை கொடுத்துட்டேன். அதே நேரம் முதலாவது ஒரு வித மாதிரி நான் சும்மா கொடுத்தேன்னு சொன்னால் வரும் பார்த்து நாங்கள் செய்யக்கூடாண்டாக்காண்டி அது ஒரு சின்ன ஒரு இதாக வந்துருக்குது. உண்மையிலேயே வேலையாட்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் தான் சொல்லுவேன். ஏன்னாப்பா அவனுக்கு கூலி வேலை போகிற பிள்ளையானே, அப்போ அப்படி போய்க்கல அவனுக்கு இப்போல ஒரு தொகை கிடைக்கல ஆளுக்கு நான் இனி இல்லைன்ற ஒரு சந்தோஷம். இப்போ இந்த இடத்துலையும் பலர் வேலைக்கு வாரதான் இல்லையாண்டு இல்லை, எல்லாருக்குள்ளேயும் ஒரு கஷ்டங்கள் இருக்குது. அதுக்காண்டி இப்போ என்ன சொல்கிறேன், எல்லாருக்கும் நாங்கள் ஒவ்வொருத்தையும் காட்டி காட்டி கஷ்டங்களை காட்டி வீடியோக்கள் செஞ்சு நிற்கலான்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு அவங்கள பிள்ளைகளை அப்படி எந்தக்கூடாது. இருந்தாலும் பழம் அதுக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பொறுப்போடு செயற்படக்கூடிய பிள்ளை என்னுடைய இது பழத்துக்கு கிடைச்ச ஒரு அன்பளிப்பாக இருக்கட்டும். இதில் மெட்டாக்கள் குறை நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். நான் பழகப்புறம் நான் வந்துட்டு இன்றைக்கு இந்தியாலையும் அதே மாபிள் டைல்ஸோ அடிச்சிக்கம். ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. வேறு என்ன, இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம் நாங்கள் இப்போ இருக்கா பழகப்புறம் வழியில். சரியா?